ஹலோ சார். பேசுங்க. கேக்குதுங்களாங்க சார்? கேக்குதுப்பா, பேசுங்க. அதாவதுங்க சார், இந்த துபாய் பயணம் வந்து ஸ்டாலின் எதுக்காக போனாரு? நான் மக்கள்ங்கிற ஒரு இதா வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அதாவது இந்த துபாய் பயணம் எதுக்கு குடும்பத்தை கூட்டிட்டு போனாரு? அதாவது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டுல. அதெல்லாம் பார்க்காம இவர் துபாய்க்கு எதுக்கு போனாரு? இந்த மாதிரி வந்து நம்ம எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சா? எனக்கு வந்து அது தெரிஞ்சே ஆகணும். அதாவது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கிடைக்கிற உரிமை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆண்களை வந்து ஒரு டம்மி ஆக்கிதான் வச்சிருக்கிறாங்க. ஐயா, அப்ப லேடிஸ் மட்டும்தான் எல்லாமே சலுகை பண்ணாங்களா? எனக்கு வந்து அது எதனால வந்து லேடிஸுக்கு இத்தனை சலுகை கொடுக்குறா, அப்படி ஜென்ஸுக்கு இவ்வளவு சலுகை? அதாவது சொல்ல போனா எங்க நான் வந்து திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். எங்க திருச்செங்கோட்டுல பாத்தீங்கன்னா பேப்பரை எடுத்து பார்த்தா, அதாவது எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே செத்தாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பேப்பர்லயும் போடல. அதிகம் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதாவேதான் வருது. தொடர்ந்து வந்து அதாவது வந்து சொல்ல போனா இவரோட ஆட்சியில இருந்தே கொலையாவே நடந்துகிட்டு இருக்குது. தற்கொலை அதிகமாயிட்டு இருக்குது. இவர் வந்து எனக்கு வந்து சொல்ல போனா இவர் ஆட்சியில இருக்கிறதே பிடிக்கல. இவரோட ஆட்சி எனக்கு வந்து இதா இல்ல. மனசு வந்து ரொம்ப கவலையா இருக்குது. எனக்கு வந்து இவரோட ஆட்சி வந்து தேவையில்ல. எடப்பாடியாரோட ஆட்சி வந்து நல்லா இருந்துச்சு. சீரும் சிறப்புமா நாடு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 10 வருஷம் ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சி வந்து நீட்டா இருந்துச்சு. எடப்பாடியார் ஆட்சி வந்து நீட்டா இருந்துச்சு. அதாவது எங்க வீட்டுல லேடிஸ் கிடையாது. அப்ப ஆண்கள் தான் 3 பேர் இருக்கிறோம். நானு, எங்க அப்பா, என் தம்பி. லேடிஸ் எல்லா சலுகையும் கொடுத்தா அப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போடலையா? எதுக்காக லேடிஸுக்கு இவ்வளவு சலுகை? வந்து அதாவது நான் கேட்க வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, லேடிஸுக்கு எதுக்கு இவ்வளவு சலுகை? ஒரு பஸ்ல உங்களுக்கு என்ன சலுகை வேணும் அதை சொல்லுங்க. நீங்க அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? திருச்செங்கோட்டுக்கு வந்து சிறந்த நகராட்சின்னு வந்து பட்டம் கொடுத்திருக்கிறாங்க ஸ்டாலின். திருச்செங்கோட்டுல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து ரோடு சரியில்லை. ரோடு போட மாட்டேங்கிறாங்க. என் வீட்டு பக்கம் லைட் கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகுது. நாங்க பகல் ஃபுல்லா வேலைக்கு போறோம், நைட்டு மட்டும்தான் வீட்டுக்கே போறோம். தங்கமணி என்ன பண்ணாரு? மந்திரியா இருக்கையில உங்க வீட்டு பக்கத்துல லைட் எல்லாம் அவரு போடலையா? சரியா, டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே செய்யல. ரோடு போடலையா தங்கமணி? தங்கமணி செஞ்சா அப்படி, அவர்லாம் செஞ்சா அப்படி. அவரோட ரோடெல்லாம் எங்க காணாம போச்சுன்னு கேக்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா பைப்பு கீழே உடஞ்சு போச்சுன்னு சொல்லி தெரிச்சு போட்டாங்க. தெரிச்சு போட்ட ரோடு நட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னா எல்லாம் இதாயிதான் கிடக்கு. எல்லாம் டேமேஜ் ஆகிதான் கிடக்குது. இதை சரி செய்யறேன்னு சொல்ல வாயில சொல்றாங்களே தவிர செய்யறது கிடையாது. தங்கமணி பாத்தீங்கன்னா எங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சீரா சிறப்பா வச்சுக்கிட்டா. அப்படி அப்புறம் ஏன் தங்கமணி தவிர வேற யாருமே ஜெயிக்கல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல? ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையாப்பா? தங்கமணி மட்டும்தான் ஜெயிச்சாரு. 6ல 5 தொகுதி தோத்தது ஏன்? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும், அதுக்காக வந்து இவனுக்கு போடலாம் அவனுக்கு போடலாம் அப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர யாரு ஆட்சிக்கு வந்தா அந்த 5 வருஷம் வந்து நீட்டா வச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு மூளை வந்து யோசிக்கிறது இல்ல. நான் வந்து இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லாவே டேலண்ட். இப்ப வந்து யாருக்கு போட்டா கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு போட்டா கரெக்டா இருக்குமா, அப்ப அவங்களுக்கு போடலாம். நான் அந்த 5 வருஷத்துக்கு வந்து நான் நினைப்பேன். இங்க வந்து அப்படி கிடையாது. அவ சொல்ல போனா இந்த டிஎம்கே வந்து இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட வந்து ஓட்டு போடும் போது ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க அப்ப சராசரி இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இப்ப ரிக்கு வச்சிருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. சாதாரண மக்கள் வந்து அன்னைக்கு வீட்டு செலவுக்கு ஆச்சு அப்படின்னு வாங்கிட்டு அப்படி போடுறாங்க. போய் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணிடுறாங்க. ஆனா அதனால வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அந்த 5 வருஷத்துக்கு அவங்களோட ஆட்டம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஒரு சராசரி மனுஷனை புடிச்சு சொல்ல போனாங்க சார், 10 வருஷம் பீரியட்ல வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட போலீஸ்காரங்க வரவே மாட்டாங்க, செக்கிங் பண்றதுக்கு நிக்கவே மாட்டாங்க. எப்பயாவது மாசத்துக்கு கடைசிக்கு வருவாங்க, 4 வண்டி பிடிப்பாங்க போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தினம் வராங்க.
இப்ப நாங்களாம் வேலைக்கு கூலி வேலைக்கு போறோம். எங்க வண்டியில அப்படி என்னத்தை வச்சு கடத்திட்டு போறோம் நாங்க? நாங்க வச்சிருக்கிறது ஒரு வண்டி. வேலைக்கு போறதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் போறோம். வேலைக்கு போறதுக்காக தான் வண்டியே வாங்கினது. அந்த வண்டியில நாங்க என்னத்தை கடத்திட்டு போறோம்? புடிச்சாங்கன்னா 100 கொடு, 200 கொடு. எங்க கிட்ட கேட்டு நாங்க என்னங்க சார் பண்ணுவோம்? இது வந்து பாத்தீங்கன்னா தங்கமணியோ எடப்பாடியாரோ இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கல. இப்பதான் தொடர்ந்தே நடந்துகிட்டு இருக்குது தினமும். பெட்ரோல் விலை வந்து 108 ரூபா வந்துருச்சு நீ காலையில. அந்த பெட்ரோல் விலை கேட்டா நான் 108ல போயிருவேன் போல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சாதாரண ஒரு கடையில வந்து பில்டிங் விலை பாத்துட்டு இருக்கேன் நானு. 8000 ரூபா 9000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். மாசத்துக்கு 1500 ரூபாய் வந்து பெட்ரோல் விலைக்கே போயிருச்சுன்னா அடுத்து கட்ட நடவடிக்கை நான் எப்படி செய்வேன் ஃபேமிலிக்கு? இப்ப பேச்சுலர் இருக்கிறதுனால வந்து அப்படியே பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பேச்சுலர் ஃபேமிலி மேன் ஆயிட்டுன்னா என்னத்துக்கு ஆறுது? 36 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் பண்றதுக்கே யோசனையா இருக்கு பெட்ரோல் விலையை பார்த்தா. ஆமா, பேச்சுலர் தான் இருக்கிறேன். 9000 ரூபாய் சம்பளம் வச்சு நான் என்னங்க ஓட்ட முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 9000 சேலரி வச்சு நான் என்னத்த ஓட்ட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். அடுத்த கட்ட நடவடிக்கையே யோசனை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு லோக்கல் ஷாப்ல பில்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. படிப்புக்கே வந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்புக்கே வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நாங்க எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறோம்னு தெரியல. நான் டிப்ளமா படிச்சிருக்கேன் சார். நமக்கு படிப்பு அந்த அளவுக்கு வரல. நான் வந்து படிப்பு அந்த அளவுக்கு ஏறல. சரி, படிச்ச வரைக்கும் படிப்போம்னு சொல்லிட்டு பாடு போயிட்டு இருக்கேன் நானு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு லோக்கல் கடையில பில்டிங் வேலை பாக்குறேன். பில்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. எந்த தொகுதி நீங்க? நான் மதுரை சார், மதுரை வில்லாப்புரம். வேற சொல்றதுக்குலாம் அவ்வளோ ஒண்ணும் இல்லை. கட்சி தலைவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி மீடியா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் நானு. நீ ஞாபகம் இருக்காது நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது மீடியா சேனல்ஸ் எல்லாம் வந்து பேசுறத பாத்திருக்கீங்களா? வேற ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். துபாய் போனாரு இங்க இருந்து. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை பைத்தியக்காரத்தனமா அந்த குழி மரமா இங்க இருந்து பணம் மாத்துறது தெரியாம இவர் உளறி கொட்டிட்டாரு. அவங்க பண்றதை பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப வந்த உடனே பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா இல்ல கருப்பு பணத்தை வெள்ளையாகணும்னு கருப்பு அறிக்கை கொடுப்பாருன்றது தெரியல. இப்போ இவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஜெயக்குமாருக்கு வந்து என்ன பண்றது, வேற பெரிய போஸ்டிங் கேக்குறாராம். அவரு அவைத்தலைவர் பதவியோடன்னு கேக்குறாராம். இவரும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க, இவரும் KP முனுசாமி இருக்கும் பொழுது எந்த விவகாரமும் கட்சியில உருப்படாது. தேவையில்லாத அந்த வைத்தி லிங்கமோ இவரும் வந்து ஒழுங்கா எம்பியாவே இருந்திருக்கலாம். இங்க எம்எல்ஏவா வந்து அமைச்சராயணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. கடைசியா வந்து ஒண்ணுமே விளங்கல. இப்ப அந்த 2 MP சீட்டு நம்மளுக்கு போச்சு, ராஜ்யசபா MP. அது போக இப்ப வந்து இந்த லேப்டாப் குடுக்கறது சுத்தமா நிறுத்திட்டாங்க. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. 359 ரூபா ஒரு சிலிண்டருக்கு வேட் 54% வாங்குறாங்க. அது போக இந்த சரக்குக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமா விலையை ஏத்தி விட்டுட்டாங்க. கூலி வேலை செய்யறவங்க தான் வந்து போய் வாங்கி சாப்பிடுறவங்க. அவங்களுக்கும் விலை ஏத்திட்டாங்க. 50 ரூபாய் 80 ரூபான்னு சாப்பிட பழக்கப்படுத்திட்டாங்க. சாப்பிடாம அவங்களால இருக்க முடியலன்னா வெடிய காலம் 4 மணிக்கெல்லாம் கடை கிட்ட போய் பார்காரன் சம்பாதிக்கலாம். லைசன்ஸ் யாருக்கும் தரலன்னா கூட எம்எல்ஏக்கு கட்டிங் போது கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் வேன் இவனும் இப்படி வாங்கிட்டு போறான். போலீஸ்கார வந்து வேனோட நின்றுட்டு அப்படியே கையில இது வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்படியே போச்சானா இன்னொரு 5 வருஷத்துல எல்லாரும் வந்து ஸ்ரீலங்கா நிலைமைக்கு தான் பிச்சை தான் எடுக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க போல தெரியுது. இவங்க ஆட்சி நடந்தா 5 வருஷம் இவங்க என்ன இது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அததான் பண்றாங்க. முன்ன வந்து இந்த கலர் டிவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில போய் ஒரு முரசொலி அவங்க பசங்க வந்து ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. பழைய கம்பெனியை வாங்கி அந்த டிவி எல்லாம் கொண்டு வந்து பில்லு போட்டு இவங்க காசு ஆக்கிட்டு மக்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்ன ரேஷன் கடைக்கு போனா நீங்க அப்புறம் வாங்க, இப்ப இல்ல ஒரு ஆளுக்கு மேல அங்க இருக்க கூடாது. நம்ம ஆட்சியில கூட இருந்தது. கூட எடை போட யாரேனா வச்சு அவன் எதனா காசு கொடுப்பான், அவனுக்கு எதனா பண்ணி இது பண்ணிட்டு போவான். இப்ப போனா ஒரு ஆள் தான் இருக்கான். ஒரு நாளைக்கு 10 பேருக்கு தான் பில்லு போட முடியும், 10 பேருக்கு தான் எடை போட முடியும்ன்றான். 30 நாளும் பில்லு போட்டுட்டு தான் இருக்கணும்னா 30வது நாள் போனா அங்க சரக்கே இருக்க மாட்டேங்குது. கேட்டா எங்களுக்கு 90% சரக்கு தான் சார் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இப்படியே போச்சானா இன்னும் கொஞ்ச நாள்ல ரேஷன் கடையே மூடிடுவாங்க போல இருக்கு. ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்னும் நீங்க கட்சியை வந்து இது பண்ணணும்னா இனிமே OPS CPS எல்லாம் வேஸ்ட். இந்த ஜூம் அந்தந்த ஏரியாவில இப்பதான் வந்து 4ஆ பிரிச்சாங்க ஒரு மாவட்டத்தை. அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருந்தாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு மெயினான இடத்துல மீட்டிங் போட்டு முக்கியமான ஆளுங்க யார் யார் மூலமா யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மீட்டிங் நீங்க எல்லாம் வந்து பேசுனீங்கனாலே அதனுடைய எஃபெக்டே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு எந்த அளவுக்கு வந்து பாப்புலாரிட்டி வருது, நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்டா கட்சிக்காக நம்ம எல்லாம் பண்றோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அத வந்து கொஞ்சம் வேகப்படுத்தி பண்ணணும். அதை கொஞ்சம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ணிடுவாரியா? வணக்கம் சார். சார் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து கம்மியாக இருக்குதா நான் நினைக்கிறேன் சார். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இருக்கும். எங்க பார்த்தாலுமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா மக்களை வந்து கவர்றது வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான். ஏன்னா இப்போ கட்சி வந்து இருக்குதா இல்லையாங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்ம இருக்கோங்கிறத நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது என்னோட கருத்து. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்ட்டிஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க முதல்ல சேஃபா இருக்கணும் அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இதே வந்து இப்ப நம்ம பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கிடைக்கும். டிஎம்கேஸ் எல்லாம் எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாது. ஓப்பனா சொல்லணும்னா அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டா பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் பாத்துக்குங்க. அதே போல நம்ம கட்சியில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம முன்னாடி வந்து நிக்கணும். நம்ம பார்ட்டிஸ் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து முன்னாடி நிக்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் நமக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு மக்கள் வந்து நம்ம இதுல இணைவாங்க. முன்னாடி இருந்த மாதிரி யாரும் கண்டிப்பா அங்க வந்து கிடையாது, குறைஞ்சிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் சார். உங்களுக்கு எந்த தொகுதி தம்பி? நான் வந்து அரியலூர் மாவட்டம் சார். அரியலூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு ஃபாரின் ரிட்டர்ன் இங்க வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து சும்மா தான் சார் இருக்கேன். விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார். பிஇ என்ன மேஜர்? பிஇ மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ மெக்கானிக்கல். சிங்கப்பூர்ல சேஃப்டி கோஆர்டினேட்டரா இருந்திருக்கேன். சிங்கப்பூர்லயா? ஆமா சார். ஏன் அப்படி இங்க வந்துட்டீங்க? நான் பர்பஸ் வந்து மேரேஜுக்காக வந்தேன். அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அங்கே போகிறது வந்து நல்லா இருக்காது. அதனால தான் சார் இங்கே இருக்கேன். இனிமே மேரேஜ் வெல் செட்டில்டு இங்கே தான் சார். இங்கே தான். ஆமாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க கேட்டிருந்த தலைப்பு வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து துபாய் போய் இது அபுதாபில போய் முதலீடு இது செஞ்சுட்டு வந்தான்னு சொன்னீங்களா சார்? அதுல ரொம்ப எனக்கு அவர் உரையாற்றினார், தமிழ்ல உரையாற்றினார் ஒரு பொது இதுல. நீங்க பாத்துருப்பீங்க சார் கண்டிப்பா. அதெல்லாம் தமிழ்ல உரையாற்றுறாரு. அங்க இருக்கவங்களுக்கு அது புரியுமா? ஒரு 50% பேர் புரியாது. அந்த மாதிரி ஒரு தமிழக முதலமைச்சர் போய் அங்கெல்லாம் ஒரு வெளிநாட்டுல போய் இது பண்ணல, ஒன்னும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனேன், அதை மாதிரி இது பண்ணி போயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா இங்க நம்ம இதுல கொஞ்சம் படிச்ச இளைஞர் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னப்பா நம்ம இருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் தமிழ்ல பேசிட்டு இருக்காரு, அந்த நாட்டுல யாருக்குப்பா புரியும் சொன்னாங்க. என்ன பண்றது, நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களா, அவங்கதான் ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கே வந்துட்டேன் சார் என் ஃப்ரெண்ட் இருந்து. அதுக்கடுத்து இன்னொன்னு சார், நீங்க சொன்னீங்கல்ல அந்த குடும்பமா போறாங்க, இது வந்து இயற்கையாவே ஒரு அமைச்சர் போனா ஒரு வெளிநாடு போனா அவங்க கூட 2 பேரும் போறாங்க குடும்பம். அது வந்து நம்ம வந்து அதை வந்து யாராலும் தடுக்க முடியல. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜீவோ என்னான்னு பாத்துக்க, அதை அவங்க யோசிக்கணும். அதை நம்ம பொது வழியில சொன்னா நமக்கு என்ன தடுத்து நிறுத்த முடியுமா சார்? இருக்கிறது கஷ்டம் தான் சார். கேக்குதா சார்? சரி கேக்குது, சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நீங்க ஒரு இது சொன்னீங்கல்ல சார், அதாவது நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஏடிஎம்கே ஒண்ணு சேர்றதுக்கு, இந்த ஏடிஎம்கே இருக்கவங்க இந்த இப்ப கூட ஒரு சார் சமீபத்துல பேசினாப்புல, ஒரு ஐயா பேசினாப்புல, வைத்தியலிங்கம், முனுசாமி, ஜெயக்குமார், இவன் முனுசாமி எல்லாம் அம்மாவால் விரட்டப்பட்டவர் தான். அமைச்சர் பதவி பிடிங்க அவரும் வாங்க கட்டி வச்சவங்க தான் முனுசாமி எல்லாம் அம்மா இருந்த காலத்துல. இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி தன் சுயத்துக்காண்டி அவங்கவுங்க ஏதாவது செஞ்சாங்க, இது பண்ணாங்க. நீங்க கடைசியில நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 எம்பி பதவியை கொண்டு வந்து ஒரு அதிமுக கடைக்கோடி தொண்டன் கஷ்டப்பட்டு எவ்வளவுனா இது இருந்திருப்பா, ஒரு கிளைச்சலா இருந்திருப்பாரு. அவரு 2 எம்பி பதவியை விட்டுட்டு எம்எல்ஏ பதவியை கொடுத்து அந்த எம்பி பதவியை வேறவங்களும் கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு, கூட்டணி கட்சின்னு சொல்லி.
அதெல்லாம் இப்ப இந்த மாதிரி அந்த பெரியவருக்கெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்பட விஷயம் தான். ஏன்னா இன்னைக்காச்சும் அவருக்கு தெரிஞ்சிருக்கே. அந்த எம்பி பதவி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அம்மா இருந்த காலத்துல கொண்டு வந்து அவங்களை இது பண்ணதை அசால்ட்டா விட்டுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கெல்லாம். அதை வந்து நாங்க சமீபத்துல ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசல சொல்லுவான், அரசியல்ல அவங்க சுயநலத்துக்காண்டி தான் இப்ப அம்மா இருந்த பத்தி அவங்க வாட்டில வந்திருக்காங்கன்னு. இப்ப இந்த ஜெயக்குமார் சார் இருக்காரு, இவர் பண்ணதே தவறு, அதாவது சட்டத்தை அவர் கையில எடுத்தாரு. அதை விட்டுட்டு திருச்சியில வந்து கையெழுத்து போட்டாமாக்க பேசாம இருக்காம வீடு வீடா போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு இவரு. ரொம்ப நல்லா சொல்றீங்க, அதுக்காக சிரிச்சேன். வீடு வீடா போய் பிரியாணி இவரு போய் அதை விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. அது நியூஸ்ல வருது. இந்த நியூஸ்காரங்க எல்லாம் என்னமா பண்றதுன்னே தெரியல. எப்ப அவரே வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லல, ஒரு தண்டிக்கப்படுறதுக்கு கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுக்கு இருக்காரு சட்டப்படி. அதை விட்டுட்டு அவரு சரி கட்சிக்காரங்க வீட்டுல போய் பார்த்தா இலைய போட்டு பிரியாணி சாப்பிட, சிக்கன் சாப்பிட நல்லா இருக்குன்னு போய் முறுக்கு சுட்டுட்டு இருக்காரு. இப்படி ஆள்கிட்ட வந்து 4 வருஷம் அவங்க இவங்க நீங்க சொன்ன மாதிரி சினிமா வி.கே. சசிகலா 4 வருஷம் கொடுத்துட்டு போயிட்டு இப்படி ஆளத்தை அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? தொகுதி தப்பி உங்களுக்கு எந்த தொகுதி உங்களுக்கு? என்ன தொகுதி சார்? மதுரை திருமங்கலம் தொகுதி சார். வரலாற்றிலே பேர் பெற்ற தொகுதி சார். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆட்சி வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் வரைக்கும் அதை பண்றோம் இதை பண்றோம்னு நமக்கு விளம்பரங்கள் தான் பண்றாங்களே தவிர வேற ஒண்ணு இல்லை. கூடுதலாவே இது முழுமையா சொல்ல போனா இது விளம்பர ஆட்சி. அதாவது போலியான விளம்பரம், ஒரு பிரபலமான தொலைக்காட்சியை வச்சுக்கிட்டு அது மூலமா விளம்பரம் பண்றதும், யூடியூப் மூலமா விளம்பரம் பண்றதும், இதுவும் நான் ஒரு விளம்பரமா தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வருட காலத்துல ஒரு ஏழைகளுக்கு ஒண்ணுமே ஒரு நல்லது நடக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய முழுமையான ஒண்ணு. அதாவது எல்லா திட்டங்களும் நின்று போய் தான் இருக்குதே தவிர எதுவுமே ஒழுங்கான முறையில செயல்படல. அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாமே முடங்கிதான் போயிருக்கு. வெளிநாட்டு பயணமும் சும்மா ஒரு கண் துடைப்பு பயணம் தான். இது ஏதோ அளவுக்காக சும்மா போயிட்டு வந்திருக்காங்க. இனிமேலாவது இந்த ஆட்சி வருமா அப்படின்னா இந்த ஆட்சியில இருந்து எதுவுமே வராது ஐயா. இனி வரப்போற எலெக்ஷனுக்காக வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் நல்லது செய்யற மாதிரி காட்டிக்கிடலாம். மக்களை வந்து திசை திருப்பதுக்காக இப்போ உள்ள ஊடகத்தை பயன்படுத்தி பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஆட்சி மூலமா ஒரு நன்மையும் கிடையாது. சம்பளம் குறைவா இருந்தாலும் விலைவாசி உயர்த்திக்கிட்டே போகுது. அடுத்த மக்கள் என்ன பண்றாங்கிறத கூட தெரியாத ஆட்சியா தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு அவங்க போயிட்டு வந்தது அவங்களுடைய தொழிலை வளர்க்கறதுக்காக போயிட்டு வந்திருக்கலாம். மதுபான கடைகளே கொஞ்சம் கொஞ்சமா மூடுவோன்ட்டு போன ஏடிஎம்கே ஆட்சியில பயங்கரமா பிரஷர் கொடுத்த டிஎம்கே இன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால இவ்வளவுதான் ஐயா நான் சொல்ல நினைச்சது. நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, தொகுதி வந்து நாங்குநேரி ஏர்வாடி டவுன், ஏர்வாடி ஏரியா. சட்டசபையில வந்து வலுவான எதிர்கட்சி ஒண்ணு செயல்படல அதிமுக. ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்க பயப்படுறாங்க. இன்னொன்னு 10 மாதம் ஆட்சிக்கு வந்து அம்மாவோட ஆட்சி காலத்துல வந்து போடப்பட்ட சாலை வழி திட்டம் வந்து திமுக ஆட்சியில வந்து திறந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னும். என்னோட கருத்து. இப்ப நம்மளோட இது இன்னுமே பத்தல சார். எந்த ஒரு இது பண்ணாலும் நம்மளோட சமூக வலைதளத்துல கொண்டு போறேன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் கொண்டு போறது பத்தவே இல்லை. நம்ம இது வந்து அவ்வளவு இதா சிறப்பா செயல்படல. போட்டி அந்தந்த இது தான் பெரியாளா நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற ஒரு போராட்டம் தான் நடக்குது தவிர நம்ம கட்சியை வலுப்படுத்தணுங்கிற ஒரு இதே நடத்தவே இல்லை இது வரைக்கும். அந்த ஒரு லீடிங் இப்ப பாருங்க, சொந்தமா தன்னோட செலவு அரசு செலவுல அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் திமுக காரன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதே அந்த இதெல்லாம் வெளியில எடுத்து சொல்றதுக்கு அந்த ஆளே இல்ல. இப்ப இந்த பிரச்சனை நான் பெரியாள் நீ பெரியாளுங்கிற அந்த தன்னோட பதவியும் தன்னோட இதையும் காப்பாத்திக்கிறது நடக்குதே தவிர கட்சியை வலுப்படுத்தணுங்கிற இது எந்த ஒரு அடிப்படை கருத்துக்களும் எதுவுமே வரல. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மக்களுக்கு வந்து நம்ம அதிமுகவா என்னாவேன்னு தெரியாம போயிடுச்சு. நிறைய மக்களுக்கு நிறைய பேர் அப்படி கட்சி விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மக்களுக்கும் நம்ம அடிக்கடி நீங்க களை இறங்கி ஒரு மாவட்டமா மீட்டிங் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய மக்கள் வந்து நம்ம பயப்படுற மாதிரி தெரியுது. என்ன பண்றது போறது வருது, நம்மளுக்கு சரியான தலைமை யாரு? ஏற்கனவே உங்கள்ட்ட பேசினதான் சொன்னேன். சரிப்பா ஓகேப்பா அவங்க போன் நம்பர் சொல்லுப்பா அப்படின்ட்டு நீங்க இது பண்ணிட்டீங்க. ஏன் போறாங்க வெளியில? எதுக்குண்ணா? இல்ல ஏன் கட்சி விட்டு போறாங்கன்னு கேக்குறேன். கட்சியை விட்டு யாருமே போகல. தலைமை சரியில்லைன்னு சொல்றாங்களா? சரியான போறப்ப நம்மளுக்கு இங்க சரியான மாவீரன் கட்டபொம்மன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா எல்லாருமே நல்ல வேலை பார்ப்பாங்க. அதாவது தைரியமாக வழி நடத்துறதுக்கு தலைமை இன்னும் இல்லன்னு சொல்றீங்க. ஆமா இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் சார் ஒரு சின்ன நிமிஷம் சொல்லு. என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, அம்மா சட்டசபையில சொல்லிருப்பாங்க, எங்க கட்சியில உறுப்பினர் தவறு செஞ்சாலும் அவங்கள்ட்ட வந்து அடிப்படை நீக்கிடுவோம் அப்படின்னு அவங்களை விளைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ராஜ கண்ணப்பன் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா,
அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ராமநாதபுரம் முதுகுளத்தூர்ல ஒரு வீடியோவை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வர வச்சு அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி சாதி பேரை சொல்லி அடிச்சு உதைச்சு என்னமோ பண்ணிருக்கிறாரு. இதே வந்து இந்த நேரத்துல அம்மா இருந்திருந்தாங்கன்னா சரியான பொருள் கொடுத்திருப்பாங்க. அந்த ராமநாதபுரம் அந்த வீடியோ யாருன்னு எந்த கட்சி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க. இது வரைக்குமே நம்ம கட்சி வந்து ஏதாவது நாம ஆட்சி இருக்கும் நம்ம ஒரு ஏதாவது தப்பே பண்ண மாட்டோம். அவங்க முதல் குரல் கொடுப்பானுங்க. அவனுக்கு தப்பு தெரியுது நம்மளால பேச முடியலையே, ஏன் பயப்படுறாங்களா? இல்ல அது எடப்பாடியும் ஓபிஎஸும் அப்புறம் அவங்க மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு பயப்படுறான். உங்களுக்கு எனக்கு என்ன பயம் சொல்லுங்க? நம்மளுக்கு அந்த பயம் கிடையாது. இதுதான் கரெக்டான விஷயம். இதுதான் கரெக்ட். நம்ம இறங்கி நம்ம மூடி இருக்கிறது திமுகவை கடுமையா விமர்சிச்சு எதிர்த்து நம்ம அரசியல் செய்வோம். பிஜேபியும் நம்ம எதிர்த்து செய்வோம். நம்ம செய்வோம். எடப்பாடி ஓபிஎஸும் பழைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பயப்படலாம். நம்மளுக்கு அந்த பயம் கிடையாது. இல்ல பொட்டலம் கட்டி பூ பொட்டலமோ பொங்கல் பொட்டலமோ கட்டி வியாபாரம் பண்ண வச்சிடலாம். அப்படிதான் பண்ணணும், வேற வழி கிடையாது. நீங்க எதனால சார் கட்சி விட்டு போனீங்க? நான் போகவே இல்லைங்களே. நான் எங்க கட்சி விட்டு போனேன்? அதாவது பிஜேபியையும் எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும். அம்மா அதாவது அம்மா 2014 என்ன சொன்னாங்க? மோடியா லேடியா அப்படின்னு தானே தேர்தலை சந்திச்சாங்க. 2016 வந்து பிஜேபி கூட்டணி தனி, திமுக கூட்டணி தனி, அண்ணா திமுக தனிச்சு தானே ஆட்சி அமைச்சது. அப்ப அண்ணா திமுகங்கிறது நம்ம பிஜேபியினுடைய ஒரு துணை அமைப்பு போல இருக்கக்கூடாது. அண்ணா திமுக பிஜேபியையும் எதிர்த்து நாங்க செயல்படுவோம் அப்படின்னு ஒரு டிவில ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன். உடனே சொல்லி 6 மணி நேரத்துல எடப்பாடி ஓபிஎஸ் நாங்க அவரை கட்சி விட்டு நீக்கிட்டோம். நீங்க இந்த கேள்வி அவங்க தான் கேட்கணும். ஏப்பா நீக்கிட்டீங்கன்னு. ஒற்றை தலைமை வேணும்னு தானே நான் கேஸ் போட்டு பொதுச் செயலாளருக்கு எலெக்ஷன் வைங்க, எம்ஜிஆர் வந்து அவருக்கு பிறகு ஒற்றை தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேணும்னு தான் சொல்லியிருக்கார். அப்படிங்கறதான நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரிண்ணா, நம்ம கட்சியில நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவா என்னன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஒண்ணு யாரு? எங்க ஏரியால அது போய் கேட்டாலும் இப்ப பண்றா அப்ப பண்றான்னு சொல்றாங்க. நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் தாலுகாங்க. கேட்டாவே இப்படிதான் சொல்றாங்க. ஆனா வந்து அந்த ஆட்சி முடியிற வரையும் என்ன சொல்றானுங்களா, பண்ணி தரோம்பா, அதுக்கப்புறம் அந்த ஆட்சி வந்தா அவ்வளவுதான்பா, ஏன்னா எனக்கு என்ன அமௌண்ட் இல்ல வரல அதுல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன தலைவர் என்னென்ன தேவைகள் நடக்க வேண்டியது இருக்குதுன்னு கேக்குறேன். என்னென்ன தலைவர்னா டிரைனேஜ் இல்ல தலைவர மெயினா. ஊராட்சி பொறுப்பாளர்கள் வந்துட்டாங்களா, அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியதான டிரைனேஜ் கட்டுறதெல்லாம். அதெல்லாம் சொல்லியாச்சு தலைவர. ஆனா ஒன்னும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்ல தலைவர. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து துபாய் போனாருன்னு சொல்றாருல்ல, தமிழ்நாட்டு விற்கிறதுக்கு போனாரா இல்ல அவரு சொந்தமா குடும்பத்தோட திருவிழாக்கு அந்த மாதிரி போனாரா தலைவர? அவர் திருவிழாக்கு தான் போனாருங்கிறாங்க. அப்படிங்களா? சரி, இப்போ வந்து எல்லாமே நம்ம போட்ட எல்லாமே இது பண்ணிட்டாரு, ரத்து பண்ணிட்டாரு. அடுத்த மாசத்துல இருந்து மக்களுக்கு பெண்களுக்கு இலவசமா அந்த பஸ்ல போறதெல்லாம் கட் பண்றாங்க. அது உண்மையா தலைவர? தெரியலையே, இது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. அதாவது நிறைய அதிமுக ஆட்சி காலத்துல போட்ட திட்டங்களை ரத்து பண்ணி இருக்காங்க. அதான் நீங்க சொல்றீங்க. ஆமாமா, பெண்களுக்கு இலவச பஸ் இதெல்லாம் இவங்க வந்து இப்ப கொடுத்தது தானே. ஆனா அது எல்லா பஸ்லயும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பஸ்கள்ல தானே கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, எல்லா பஸ்லயும் இப்ப நம்ம ஆட்சியில இருந்ததெல்லாம் இருக்கட்டும் இல்ல, மக்களுக்கு அது பயனாடி நல்ல தலைவர. ஆமா, அது ஏன் ரத்து பண்ணாங்க சொல்றோம். நீங்க என்ன மேல்முறையீட்டு பண்ணலாம்ல. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க தம்பி? நான் டிப்ளமோ படிச்சுட்டு தலைவர வீட்டுலதான் இருக்க தலைவர. வேலை என்ன டிப்ளமோ, என்ன கோர்ஸ் படிச்சீங்க? மெக்கானிக்கல். பெண்கள் பாசறை இதுல இருக்கேன் தலைவர. நம்ம இதுல எதுவுமே இப்ப வந்து ஒரு இது நடக்குதுன்னா, தேர்தல் வருதுன்னா தேர்தலுக்கு மட்டும்தான் கூப்பிடுறாங்க தலைவர. அந்த சமயத்துல டைம்ல மட்டும்தான், மற்றபடி எதுவும் கண்டுக்கிறது இல்ல.
நம்ம கட்சிக்காரங்க கண்டுக்கிறது இல்லைங்கிறீங்களா? ஆமாமா தலைவர். யாரு உங்களுக்கு மாவட்ட செயலர்? யாரு மாவட்ட செயலர்? அன்பழகன் தலைவர். அன்பழகன், பழைய எஜுகேஷன் மினிஸ்டர். ஒன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆமாமா. சரி, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, வேற ஒண்ணும் இல்ல சார். எல்லாரோட கருத்து கேட்டேன், எல்லாம் நல்லா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல சார். என்னோடது. சரி, வேற எதுவும் பேச வேண்டியது இல்ல. இல்ல. சரி, வணக்கம்ண்ணே. வணக்கம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம இது வந்து தலைமையை வந்து ஒன்றிணைச்சு கொண்டு வரணும்ண்ணே. அது மட்டும்தான். நம்ம அடுத்த வாரம் நான் பேசுறேன். இப்போ கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும்ன்றாங்க. இப்போ வந்து 3 தேர்தலாகவும் லாஸ்ட் நடத்த அந்த உள்ளாட்சி தேர்தலும் தொடர்ந்து 4 தோல்வி. எடப்பாடியும் ஓபிஎஸ் சேர்ந்து தொடர்ந்து 3 தோல்வி. அப்புறம் இந்த அண்ணாதிமுக நம்ம எம்ஜிஆர் விட்டு சென்றது, அம்மா விட்டு சென்றதுன்னு சொன்னா, இப்போ சின்னம்மா சசிகலாவுக்கும் ஒரு டிடிவிக்கும் ஒரு அவரு சமுதாயம் சேர்ந்த ஒரு ஓட்டு இருக்கு, ஓட் பேங்க் இருக்கு. அவரும் பேசுறாரு. ஸோ கட்சியை ஒருங்கிணைச்சு ஒருநிலைப்படுத்தணும்னா இதெல்லாம் சேர்ந்தாதானே வழி நடத்த முடியும். அப்போ ஒருங்கிணைச்சு கொண்டு போனாதானே திமுக வெல்ல முடியும். அதை விட்டுட்டு நாம இவங்களோட ஈகோவோ, நான் வந்து எம்எல்ஏ அவ்வளவுதானா சிஎம் ஆனு அவர் எங்கேயோ கூவத்தூர்ல சொன்னதெல்லாம் அதையே திருப்பி சொல்லியிருந்தா நடந்ததை விட்டு கட்சியை வந்து பழையபடி புரட்சி தலைவர் கொண்டு போனாதான் கட்சியை பழையபடி கொண்டு போக முடியும். தெரியும் நம்ம ஏதோ கொங்கு மண்டலத்துல இருக்க 60 சீட்டு 65 சீட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் கொங்கு மண்டல கட்சியாதான் சுருங்கி போற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. ஸோ அது எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறதுதான் இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து திமுக எதிர்க்க முடியும். இப்போ அதிமுக ஒரு எதிர்கட்சியா சொல்ல வேண்டியதை வந்து பிஜேபி அண்ணாமலை வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கிறார். இதே இடத்துல அம்மா இருந்தா எல்லாரும் எதிர்கட்சியா இருந்தா எவ்வளவு போராட்டம் திமுகவை நடுநடங்க வச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து அங்க இருந்து நின்று பேசுற அளவுக்கு அவங்க இப்ப இல்லையே. அப்போ அதிமுக வந்துங்கிற கட்சி வந்து தொடர்ந்து 3-4 தேர்தலா ஓட் பேங்க இல்லாத தோல்வியை சந்திச்சாலும் எதிர்த்து பேசுற அளவு கூட நாங்க இல்லைன்னும் போது அப்ப வந்து அதிமுக கட்சி சுருங்கி போற அளவுக்கு தானே ஆயிருக்கு. அதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சசிகலாவோ டிடிவியோ சேர்க்கறதுனால என்ன தப்பு? ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அவங்களுக்கு ஒரு 1% 1/2%, 2% அவங்க சமுதாய வாக்கு இருக்கு. அதனால ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அதுல நமக்கு எதுவும் மாற்று கருத்து வந்து கிடையாது. தலைமை பொறுப்பு யார் அப்படிங்கறத வந்து தொண்டர்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். அது இபிஎஸ்ஆ, ஓபிஎஸ்ஆ, சசிகலாவா? தேர்தல் நடந்துங்க, அதுல நானும் போட்டியிடுவேன்னு சொல்லி இருக்கிறேன். பொதுச் செயலாளருக்கு ஒரு தேர்தல் நடத்தி ஒற்றை தலைமையை உருவாக்கணுங்கிறத நம்மளோட கோரிக்கை. இவங்க வந்து திமுகவை எதிர்த்து சரியா ஓபிஎஸ் இபிஎஸ் செயல்படுறது இல்ல. ஒரு வலிமையான எதிர்கட்சியா நம்ம செயல்படணும். ஆனா இந்த அண்ணாமலை வந்து பேசுற அளவுக்கு கூட வந்து இவங்க இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ பேசுறது இல்ல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதை நம்ம செய்வோம். அவங்க செய்யலன்னு சொல்றதை விட இவங்கதான் பேசணும்னு கிடையாது. நம்ம பேசலாம், நம்ம செய்வோம். அது எம்பிஆர் இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தவங்க எம்ஜிஆர் இப்ப உங்க பின்னாடி உள்ள அந்த வியூவை பார்த்தாலே எம்ஜிஆர் காலத்துல நீங்க வந்து பக்கத்து இப்ப உள்ள தலைவர் எவ்வளவு பேர் அது மாதிரி வச்சிருப்பாங்க. இருந்த ஒரு யாருக்கிட்டையுமே இல்ல அப்படி நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியை பலப்பத்துல இருந்து உள்வாங்கி ஆழமான கருத்து உள்ளவரு நீங்க. சோ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பலமான ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். சரி, பண்ணுவோம். 7 மணிக்கு நியூஸ் 7 இருக்கு பாருங்க. நியூஸ் 7ஆ? ஓகே, ரைட். அதான் கட்சி ஒருங்கிணைச்சு வழி நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வெளிப்படையா ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும். சரி, நம்ம வருவோம். எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வருவோம். உங்களுக்கு எந்த தொகுதியில வருது? எந்த ஆர்கே நகர் சார். ஆர்கே நகர். எல்லாரும் சரிங்க சார். ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் இதை ஒருங்கிணைச்சு நம்ம செய்வோம். சார் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நன்றி சார். உங்களோட ஆன்லைன்ல பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி சார். சார் ஒண்ணும் இல்லை சார், ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட் தான் சார். நம்ம வந்து மேட்டூர் தொகுதிங்க, சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி. என்னன்னா ஒரே ஒரு சின்ன டவுட் தாங்க, அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா
இவங்க சின்னம்மாவையும் தினகரன் ஐயாவையும் வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்களா? எப்பயாவது நடந்திருக்கா? ஆமா, அது 2011 நீக்கினாங்க. என்ன காரணங்க ஐயா? இதுல ஆட்சிக்கு எதிரா வந்து சதி செய்யறாங்க, கட்சிக்கு எதிரா சதி செய்யறாங்க, அம்மாவுக்கு எதிரா சதி செய்யறாங்கன்னு சசிகலா, தினகரன் அப்படின்னு ஒரு 15-20 பேர் அந்த குடும்பத்தை நீக்கினாங்க. 11 பேர் கிட்ட நீக்கினாங்க. திரும்ப சேர்த்துனது சசிகலாவை மட்டும்தான் சேர்த்துனாங்க, தினகரனை சேர்த்தலாம். அப்படிங்களா? சரிங்கய்யா. இப்போ வந்து அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து ஒரு ஏதோ ஒரு மன அதிருப்தி இருந்ததுனாலதான் வந்து நீக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் அம்மாவோட அந்த அம்மா இல்லாத காலத்துல அவங்கள மீறி வந்து இது நம்ம பண்ற மாதிரி ஆகாதுங்களா? மறுபடியும் அவங்கள உள்ள இணைக்கிறது அது சரிதான். இணைக்கிறதுங்கிறது வந்து சசிகலாவை அம்மா சேர்த்து இருந்தாங்கல்ல கட்சிக்குள்ள. நம்ம என்ன சொல்றோம்னா அவங்கள உறுப்பினரா தான் சேர்த்துக்கணும்னு சொல்றோம். எப்படி அம்மா சேர்த்திருந்தாங்களோ அது மாதிரி தலைமை பொறுப்புக்கு நம்ம அவங்கள விடக்கூடாது. ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி தலைமை பொறுப்பு ஏற்க கூடாதுங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. நம்ம என்ன சொல்றோம், யார் தலைமைங்கிறது எடப்பாடி வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், அத்தனை 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 1.5 கோடி தொண்டர்களும் சேர்ந்து யாருக்கு பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆதரவு இருக்குதோ அவங்க தலைமையில தான் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். இதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். சரிங்க ஐயா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்னம்மாதான் வந்து மறுபடியும் பொதுச் செயலாளரா வரணும், அப்படி வந்தாதான் கட்சியை வந்து நம்ம வந்து வழிநடத்த முடியுங்கிற மாதிரி பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து ஒரு கருத்து இந்த மாதிரி வருது. எல்லாரையும் சொல்லுவாங்க, நீங்க அது மாதிரி 10 பேரை சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாரையும் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஆதரிக்கிறவங்க யார பிடிக்குதோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுய அனுகூலங்கள் இருக்கும், அதனால அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி சரிங்க ஐயா. எண்ணத்துக்கு போய் நம்ம தடை போட முடியாது இல்ல. நீங்க மனசுல என்ன நினைக்கணும், நீங்க என்ன சொல்லணும் நான் சொல்ல முடியாது இல்லையா? நீங்க கேட்கிற விளக்கங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம், அவ்வளவுதானே. சரிங்கய்யா, சரிங்க, சரிங்க. அவ்வளவுதாங்க. அதுதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? ஐயா நம்ம வந்து சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. இந்த மாஸ்க் மெஷின் போட்டு. ஆமாங்க, ஆமாங்க ஐயா. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.